அதாவது அது அவங்களோட பிரச்சனை, அது உள்கட்சி பிரச்சனை. அதிலேயே நாம் தலையிடணும்? அவங்க இன்றைக்கி அடிச்சுப்பாங்க, நாளைக்கு கூடிப்பாங்க, அது அவங்களோட தகராறு. அது உள்ள நான் தலையிட மாட்டேன் அப்படின்னு ஒருத்தர் பட்டும் படாமல் பேசியிருக்காரு. யார் அவர்? பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர் தான். என்னென்னா, செய்தியாளர் சந்திப்பில் இந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் இப்போ பொதுச் செயலாளருக்கே 10 நாள் கெடு விதிச்சிருக்காரு, அங்கக்குள்ளே நிறைய பூசல்லாம் இருக்குது, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, அது அவங்களோட பிரச்சனை. எங்கள் உள்துறை அமைச்சர் கூட என்ன சொன்னார்னா, அங்கெல்லாம் போகாதீங்கப்பா, அது அவங்களோட பிரச்சனை, அவங்க அதை சரி பண்ணிப்பாங்க, நாம் போனோன்னு வைங்களேன் அது வேறு மாதிரி போயிடும், அதனால் அதில் தலையிடாதீங்க, அவங்க பிரச்சனையை அவங்களே தீர்த்துக்கிட்டு வந்துடுவாங்க, சரிங்களா? அதனால் நான் அதுக்குள்ளே போக மாட்டேங்க, அப்படி தாங்க இருப்பேன், என்னோட பார்வை அதில் படாது அப்படின்னு பட்டும் படாமல் பேசிட்டு போயிருக்காரு நயினார் நாகேந்திரன் அவர்கள். மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கூட்டணி குறித்து முதலாக கூட்டணி குறித்து முடிவு கொடுக்கும் போதே அப்போதே பத்திரிகையாளர் எல்லாம், நீங்கள் உள்பட இல்லை, நீங்கள் எல்லோரும் இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அவங்க எல்லாருமே கேட்டிருந்தாங்க. அந்த சமயத்தில் உள்துறை அமைச்சர் என்ன சொன்னாங்கன்னா, அது அவங்களுடைய உள்கட்சி பிரச்சனை, அவங்க தான் பேசிக்கிற வேண்டும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பேசியிருக்காங்க. ஆனால் அது அவங்களுடைய உள்கட்சி பிரச்சனை, இதில் நம்ம என்னுடைய பார்வைங்கிறது அது இருக்காது. அடுத்ததாக ஏங்க, இந்த திமுகவை நீங்கள் ரொம்ப காலமாக வாரிசு அரசியல் பண்ணுறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, இப்போ உங்கள் கட்சியிலேயே உங்கள் பையனுக்கு பொறுப்பு கொடுத்துருக்கீங்க, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது வாரிசு அரசியல் இல்லையா அப்படின்னு செய்தியாளர் கேட்டதுக்கு, தம்பி அப்படிலாம் நீங்கள் தப்பாக எடை போட்டுறாதீங்க, இது வாரிசு அரசியலே கிடையாது, அந்த லிஸ்ட்லேயே வராது, இது வேறு லிஸ்ட்டு. என்னென்னா, நாங்கள் அதாவது பாஜகவும் திமுகவும் என்றைக்குமே ஒன்று கிடையாது, அது வேற இது வேறு, சரிங்களா? நீங்கள் ரெண்டுத்தையும் ஒன்றா கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. எங்கள் கட்சி யாருக்குமே உரிமை கொண்டாட முடியாத கட்சி, இது எல்லாருக்கும் பொதுவானது, அதனால் இந்த கட்சியில் அப்படிலாம் பண்ணலாம், அது தப்பு கிடையாது. ஆனால் திமுகவில் பண்ணக்கூடாது, ஏன்னா அது ஒரு குடும்ப கட்சி, அங்கே வாரிசு அரசியல் தான் நடக்குது, அங்கே பண்ணக்கூடாது, அப்படி பண்ணால் நாங்கள் தட்டி கேட்போம் அப்படின்னு முழு பூசணிக்காவை சோத்தில் மறைச்ச கதையாக பேசியிருக்காரு நயினார் நாகேந்திரன் அவர்கள். பாரதிய ஜனதா பார்ட்டிங்கிறது யாருக்கும் உரிமையான கட்சி கிடையாது, இது ஆல் இண்டியா பார்ட்டி. இந்த பார்ட்டியில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 300 மேற்பட்ட எம்பிக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள், 1300க்கு மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் உள்ள மிகப்பெரிய கட்சி. இந்த கட்சியில் இன்றைக்கி நான் 3 வருஷம் மாநில தலைவராக இருக்கலாம், என்னுடைய இது தொடர்ந்து கட்சி அனுமதிச்சா தான் நம்ம மேற்கொண்டு தொடர முடியும். ஆனால் திமுக அப்படி இல்லை, அது ஒரு குடும்ப கட்சி. 2026 தேர்தலில் இல்லை, அது ஒரு குடும்ப கட்சி. அதில் வாரிசுங்கிறது தான் இருக்கக்கூடாது, ஒரு தனிப்பட்ட ஒரு கட்சி, ஒரு குடும்பம் இருக்கக்கூடாதா இல்லையாங்கிறது அவங்க தான் தீர்மானிக்கும். அதனால் இதில் இருக்கக்கூடிய கட்சி இல்லை. ஏற்கனவே என்னுடைய ஒரு நயினார் பாலாஜி ஏற்கனவே இளைஞரணி மாநில துணைத் தலைவராக இருந்தார். நான் மாநில தலைவராக வருவதற்கு முன்னாலேயே அவர் இளைஞனுடைய மாநில துணைத் தலைவராக இருந்தார். இது முழுதும் மூலவுடைய கப்பல் அல்ல. 2026ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் பறக்கக்கூடிய பெரிய ஜெட்டு விமானம்.